பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் பதில் சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, கேப்போம். பதில் சொல்ல விரும்புறீங்களா திரு ஸ்ரீராம்? அதாவது திருக்குறள் பற்றி, திருவள்ளுவர் பற்றி திமுக ஏன் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். திமுக வந்து அதோட சனாதன அவர் வந்து ஹிந்து மத துறவி, அவர் கருத்துக்கள்லாம் ஹிந்து மதத்தினுடைய அடிப்படைன்னு சொல்கிறது திமுக காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க தான். அது நியாயம். ஏன்னா அவர் வந்து கல்லுண்ணாமை சொல்லியிருக்காரு, அவர் ஒழுக்கம் பற்றி சொல்லியிருக்காரு, பிறன்மனை நோக்கா பேராண்மை பற்றி சொல்லியிருக்காரு, அதனால் அவர் வந்து சூது பற்றி சொல்லியிருக்காரு. இதை யாரெல்லாம் கல்லுண்ணாமையை கொண்டு வந்துட்டு அதே திருக்குறள் நான் 130 அடிக்கு செலவு வச்சுட்டேன்னு சொல்லி நாடு பூரா கல் திறந்து இந்த நாட்டை வந்து டாஸ்மாக் ஆரம்பித்து மதுவுக்கு அடிமையாக்கின ஒரே பெருமை தானே நம்ம ஊழல் திமுகவுக்கு, அண்ணனுடைய சபாபதி மோகன் அண்ணனுடைய திமுகவுக்கு இருக்கிற ஒரே வரலாறு. இது எல்லாம் 67 இல்ல அண்ணன் சபாபதி மோகன் அவர்களுக்கு, இது 67 இல்ல அண்ணன், இது 2024. எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்து உலகம் கையில இருக்கு. அதனால அவர் டைரக்டா சேலஞ்ச் பண்றாரு சார். இத நீங்க பேசினா உங்களுக்கு ஓட்டு வராது. பேசுறங்க நீங்க வாங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசுங்க. நீங்க எங்க கிட்ட ஹிந்து மதத்துல இருக்காங்கன்னு சொல்றாருல்ல, 90 விழுக்காடு ஹிந்து எல்லாம் சொல்றாங்கல்ல. நாங்க எந்த ஹிந்து மதத்துக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டோம், பிள்ளையார வந்து அசிங்கப்படுத்துவோம், எந்த இதுக்கும் பண்ண மாட்டோம். தைரியமா இந்துக்களுடைய ஓட்டு, யாரெல்லாம் இந்து மதத்தை அடிப்படை நம்புறீங்களோ அவங்க அப்படி சொல்லலையே, நம்புறீங்க அவங்க ஓட்டு வேணான்னு சபாபதி மோகன் அவங்க அப்படி எங்க சொன்ன? இப்போ அவர் என்ன சொன்னார் சார்? இப்போ அவர் என்ன சொன்னார் கேட்டிங்களா? நாங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லன்னு தான் சொல்றாரு. இந்து மதத்துக்கு ஒரு இழிவு ஏற்படுத்துறாங்க, இந்து மதத்தை அழிக்கணும்னு பாக்குறாங்க. இந்து மதம் இருந்தா மட்டும் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கும். இந்து மதத்தினுடைய ஆணி வேற அழிக்கணும்ன்றது தான் திராவிட சித்தாந்தம். இத சொல்லி நீங்க ஓட்டு கேளுங்க. எங்க இந்து மதத்துல இருக்க ஓட்டு வேணாம், சாமி கும்பிடுறவங்க ஓட்டு வேணாம், நாங்க அவங்களுக்கு எதிரானவங்க அப்படி சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்க தைரியமா ஓட்டு கேளுங்க. நாங்க எல்லாருக்கும் வேணும்ன்றோம், நாங்க எல்லாரும் வேணும்ன்றோம், எல்லாரும் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். ஆனா குறிப்பிட்ட மதத்துக்கு மதிக்கிறது, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறது யாரு? அது திமுக. ஏன்னா அவங்களுடைய அப்படிதான் அந்த ஊழல் இத சொல்லி ஏமாத்தி எல்லா அழிவுக்குமே திமுக காரணமா இருக்கு. அதுக்கு ஆதாரம் சொல்றேன். தேங்க்யூ திரு சபாபதி. சுருக்கமா நம்ம பிரேக் போணும். ஒண்ணு இல்ல, நான் பேசுறது அவருக்கு புரியுதா புரியலையா? நான் பேசுனேன், நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல. நீங்க பழனி முருகன்ல இருந்து ஐயப்பன்ல இருந்து நீங்க மாற்று மத நிகழ்ச்சியில போய் இந்து மதத்தை வந்து கிண்டல் பண்றீங்க. முதலமைச்சரே போய் சொல்றாரு ஹிந்து மதத்துல கல்யாணத்துல இருக்க மந்திரம் எல்லாம் வந்து மோசமானது, உடம்பெல்லாம் நடுங்குதுன்னு சொல்றாரு. இது ஹிந்து மத துவேஷம் இல்லையா? நிகழ்ச்சி நடக்காது. பேசும்போது குறுக்க பேசினார்னா அவர் அடுத்த சுத்து பேசவே முடியாது. பேசும்போது குறுக்க பேசினா நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்றேன். பேச முடியாது. நான் வாயை பொத்திட்டு உட்கார்ந்துருக்கேன், அது மாதிரி வாயை பொத்திட்டு உட்கார்ந்துருக்கணும். நான் பேசும்போது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பேசுறது புரியலையா உங்களுக்கு? ஐயா, நாங்க தான் எல்லாம் சொல்றேன் கும்பிடுறோங்கிறவன், நாங்க தான் எல்லா கடவுளையும் கும்பிடுறோங்கிறோம். நீங்க தான் எங்களை எல்லாம் உள்ள வராதங்கிறீங்க. நீங்க தான் நீங்க தொட்டால் தீட்டுங்கிறீங்க. இவன் கால்ல படம்தான், தோல்ல படம்தான், தொடையில படம்தான், இவன் மூச்சு காத்து படக்கூடாதுன்னு சொன்னீங்க. 75 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து எங்களை கோயிலுக்குள்ள இந்த தெருக்களுக்குள்ளே விட மாட்டேன்னீங்க, தெருப்பு போடக்கூடாதுன்னீங்க, படிக்க கூடாதுன்னீங்க, படிச்சா ஈயத்த காய்ச்சி காலில ஊத்துறாண்டீங்க. எல்லா கொடுமையும் இந்த வேதமும் சனாதனமும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க சனாதன 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 அர்த்தம். ஓகே 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 ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. ஒரே ஒரு செய்தி இங்க பாருங்க, ஒரே ஒரு செய்தி. தமிழிசை அம்மா தமிழிசை கவர்னர் அவங்க தங்கரமடத்துக்கு போனா தரையில உட்காரணும், ஆனால் மத்திய அமைச்சர் போனா தங்கரமடத்துல பக்கத்துல உட்காரலாம். இதான் சனாதனம். ஓகே ஓகே பிரேக் போலாம். சொல்லியாச்சு. ஓகே थैंक यू. இதெல்லாம் வந்து உங்களுடைய உறுத்தல் சார். थैंक यू. திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட கொண்டு போணும்னு நினைக்கிறது, முதல்ல திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ஜல்லிக்கட்டே சனாதனம்ட்டீங்க. இது தமிழர் பாரம்பரியம் சொல்லி இவ்வளவு நாளா கொண்டாடிட்டு இருக்கிறத சனாதனம்ன்றீங்க, எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க? இல்ல, சபாபதி அண்ணனோட பேச்சு வந்து எப்படின்னா, வடிவேல் சொல்ல பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு அந்த மாதிரி இருந்தது. அவர் நாங்கள் யாருக்கும் பயப்படல, எதுக்கும் பயப்படல அப்படி இப்படின்னாரு. ஆனால் மூச்சுக்கும் போது நாங்கள் இந்து மதத்தை எதிர்க்கலை, எங்களை இந்து இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய கருப்பு சாயம் வெளுக்க ஆரம்பித்த உடனே காவி மேலே வருது. அந்த காவி வர்றது உங்களுக்கு தான் பயம் கொடுக்குது. அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் முதல்வருடைய கடிதத்தையும் பார்க்கலாம், அண்ணன் இங்கே உட்காந்து சொல்கிறவரையும் பார்க்கலாம். இப்படி தான் என்னமோ எங்களை படிக்க விடலை, எங்களை எழுத விடலை. இது 50 வருஷம் உருட்டலுங்க. பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு கேட்டவர் யாருங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு அமைச்சரை போர்ட்ஃபோலியோ மாற்றினாங்களே, எதனாலங்க அந்த அமைச்சரை போர்ட்ஃபோலியோ மாற்றினாங்க? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து பண்ணிட்டாங்க? இல்லை அந்தியூர் செல்வராஜ் அவர்களை ஒரு பிரச்சார மேடையில் அவரை மட்டும் தனியாக கீழே உட்கார வச்சுருந்தாரு முதல்வர். அன்றைய
அவர் வந்து கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட் ஸ்டாலின் அவர்கள் மேலே உட்கார்ந்துருந்தாரு, அந்தியூர் செல்வராஜ் அவர்களை கீழே உட்கார வச்சாங்களே, ஏன் அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கல? ஏன் அது தீட்டுப்பட்டுருமா? ஏன் அது அன்னைக்கு அங்கே உட்காந்து கை மேலே தோல் மேலே தோல் போட்டு நீங்கள் பேசிட்டு நீங்கள் சொல்லலாமே? இது எவ்வளோ வருஷம்தான் இதே உருட்டுட்டு இருப்பீங்க? ஒன்றே குலன் ஒருவனே தேவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டே அதுவும் ஸ்டிக்கர் ஓட்டல் தான். அது திருமூலர் சொன்னது, திருமூலர் நாயனார் சொன்னதை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அதுதான் கேள்வி. அது வந்து சொன்னது ஏத்துக்கிட்டாரு. அண்ணா ஏத்துக்கணும்ன்றது கம்பல்ஷன் இல்லைங்க. அந்த நாயனார் சொன்னதை எல்லாரும் தாங்க ஏத்துக்கிறாங்க. அது ஒரு கட்சி அதை எடுத்து அவங்க அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது இல்லங்க, இத வந்து இல்ல அண்ணா அதை ஏற்றுக்கொண்டதால் திமுக ஏற்றுக்கொண்டது. அதை வந்து ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இது திரு அண்ணா அவர்கள் சொன்னதாக தான் சித்தரிக்கப்படுது. அது திருமூலர் சொன்னதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அங்கதான் நீங்க அப்படி பார்க்கணும். நீங்க ஜல்லிக்கட்டு சொன்னீங்க, காட்டுமிராண்டி கேம்ஸ் சொல்லி ஜெயராம் ரமேஷ் நிறுத்தின போது நம்ம அண்ணன் கொதிக்கவே இல்லையேங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு வந்தாரு திரு ஏ ராஜா அவர்கள். அன்னைக்கு உங்க பாரம்பரியம் எங்க போச்சு? ஜல்லிக்கட்டு எங்க போச்சு? சனாதனம் இல்ல, நீங்க தான் உங்க பாரம்பரியமாச்சு. காட்டுமிராண்டி ஆட்டோன்னு ஒரு கூட்டணி இருக்கும்போது அன்னைக்கு ஏன்டா எங்களை பார்த்து இப்படி சொல்றேன்னு அந்த கேபின் விட்டு வெளில வராம ஜாலியா சிரிச்சு அங்கேயே உட்கார்ந்து நின்று இங்க வந்து நீங்க என்னமோ தமிழரை காக்க போறீங்களா? அதுல மேடம் சொன்னது என்னங்க தப்பு இருக்கு? அதுல கலித்தொகையில ஒரு மாட்டையும் சிவன் மேலையும் பெருமாள் மேலையும் ஒரு சாமி பேர்லயும் அந்த கலரை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்போ அது ஆன்மீகம் தான், அது சனாதனம் தான். அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? கூற்று என்னன்னா, இந்த இறை வழிபாடுகள்லாம் வரதுக்கு முன்னாடியே ஏறுதழுவுதல் இருந்திருக்குன்றது இவங்களுடைய இந்த காடுவேல் இந்த டிரான்ஸ்லேஷன் மாதிரி தாங்க பல விஷயம். இவங்களுக்கு எது வேணுமோ அதை இவர்களாக டிசைன் பண்றதா இவங்களுடைய வேலை. அதனால இவர்கள் சொல்வதை வந்து இப்ப எதுக்கு திரு வீரமணி அவர்கள் சமீபத்தில் சொன்னாரு, திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு. டெங்கு மலேரியா கொசு என்று நாங்க ஒழிப்போம் சொன்னீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இவர் கேட்டாரு, ஒரு பொறுப்பற்ற கவர்னர் வந்து அப்படி பேச முடியுமான்னு. பொறுப்பற்ற அமைச்சர் அப்படி பேசலாமா? நீங்க வந்து இந்து மதத்தை ஒழிக்கலாம், டெங்கு ஒழிப்போம், மலேரியா ஒழிப்பது போல் ஒழிக்கலாமா? அங்கே தானே உட்கார்ந்து சொன்னாரு. ஒரு 100 வருஷ கோவிலை இடித்தவன் நான் சொல்லியிருக்காரு ஒரு முன்னாள் அமைச்சர், திமுகவை சேர்ந்தவர்கள். இவங்க இங்க பேசுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணு. நிச்சயமாக நீங்க இஸ்லாமியர்களோட போய் வந்து இதுல ரம்ஜான்ல போய் நீங்க அந்த உட்கார்ந்து கூழ குடிக்கிறீங்க, அது உங்களுக்கு மத அரசியல தெரியாதா? இல்ல கிறிஸ்துமஸ்க்கு போய் நீங்க கேக் வெட்டி கொட்டுறீங்க, அப்ப அது மத அரசியல் இல்லையா? எது நீங்க யாரு டிசைட் பண்றதுங்க? காவி அரசியல், மத அரசியல்னு? இது ஒரு ஆன்மீக பூமி. இந்தியாவிலேயே அதிகமான கோவில்களை கொண்ட தமிழ்நாடு. இது காவி நீங்க சொல்லி தெரிய வேணாம், மக்களுக்கு தெரியும். நிச்சயமாக இது எடுபட போதே நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, திரு பொன்ராஜ் நீங்க முதல்ல குறுக்கிட விரும்புங்க. எஸ். அதாவதுங்க, ஒரு வரலாற்றை திரித்து கூறுபவர்கள், வரலாற்றை புரட்டி மாற்றி எழுதுபவர்கள், வரலாற்றை பொய்ப்புனையாக சொல்லுபவர்கள் எல்லாம் நம்மளுக்கு வரலாற்று பாடம் எடுக்கிறார்கள். அதுதான் வேதனையாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. நான் வந்து இந்த திருக்குறள் பாடம் எடுக்கிறீங்க, அது எங்களுக்கு வேதனையாக இருக்கு. இங்க உட்கார்ந்து பேச சார் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசும்போது ஊடால குறுக்க பேசுறீங்கன்னா உங்களை பேச விட மாட்டேன். பேசாம இருங்க. நானும் பேச விட மாட்டேங்க. அதெல்லாம் நீங்க பேசும்போது நான் பேசுறேன். எதுக்கு நான் கொஞ்சம் முதல்ல வந்து திருப்பி பேசுறத கடைபிடிங்க. எதுக்கு நான் திருப்பி பேசணும்? அதுக்கு நான் திருப்பி பேசுறேன். பேசுறீங்க, ஊடால பேசாதீங்க. அசோகா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண வேணாம். அவர் ஓவரா இங்கிலீஷ் பேசினார்னா சரி பண்ணலாம். அதை மட்டும் சொல்லட்டும். நல்லா இருக்காது. நீங்க வந்து யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டாம். ஐயா இருங்க. இல்ல நீங்க வந்து முதல்ல அமைதியா முதல்ல டெக்கரம் பேசுங்க. கருத்து சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. பேச விடாதீங்க. பேச இருக்காதீங்க. பொன்ராஜ் சார் ஒரு நிமிஷம். உங்களை பேசல. பொன்ராஜ் சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்களை பத்தி நான் பேசல. இல்ல நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு குறுக்கிட்டீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க பேசுறது வீணா போயிடும். ஒருத்தரா பேசுவோம். திரு பொன்ராஜ். எஸ். இல்ல நான் பேசிட்டு இருக்கேன், அவர் எதுக்கு ஊடால பேசுறாரு? ஆமா அதான் அப்ப அது என்ன அர்த்தம்? அது பேசுங்க, நீங்க தான் பேசுறீங்க, இப்ப பேசுங்க, அதை விட்டுருவோம். அப்ப ஓகே, அதாவது திருவள்ளுவர் இவங்க வந்து ஒரு சொன்னாங்க, பிஜேபியினுடைய பேராசிரியர் ஒருத்தர் வந்து ஒரு 10 திருக்குறளை ரெஃபர் பண்ணி இது வந்து இந்து மதத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து திருவள்ளுவர் நாயனார் என்றெல்லாம் அவங்க வந்து கடவுளை பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் வந்து கடவுளை பற்றி பேசியிருக்கார். கடவுளுக்கென்று அதிகாரத்தை வைத்திருக்கிறார், இறைவன் என்ற அதிகாரத்தை வச்சிருக்கார். நான் அந்த 10 திருக்குறளையும் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். எதுலையுமே அவர் எந்த மதத்தையுமே குறிப்பிட்டு சொல்லலை.
எந்த மதத்தையும் சொல்லல. இறைவன் சொல்றாரு பொதுவா. அப்ப கடவுளை சொல்றாரு, இறைவனை சொல்றாரு. அப்ப எதுலயுமே இவர் வந்து குறிப்பிட்டு இந்த மதத்தை பத்தி சொல்லல. ஒரு இடத்துல இந்திரனை ரெஃபர் பண்றாரு, அது கதைன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து உலகை அடியால் அளந்தவர் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த 2-3 விஷயங்களை வந்து அந்த காலத்துல இந்த மத நம்பிக்கைகள் இருக்கிறது. அந்த மத நம்பிக்கைகளை வந்து அவர் மேற்கோளாக காட்டுகிறார். அப்ப இவர் சொன்னார், ஒருத்தர் எனக்கு முன்னால பேசின பிஜேபி காரர் ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, அண்ணாவுடைய பெஞ்சு முன்னால அவர் திருவள்ளுவருக்கு வந்து திருநீர் பூசப்பட்ட போட்டோ இருந்தது என்று சொன்னார். அது உண்மையான போட்டோவா போட்டோஸா போட்டான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து அந்த போட்டோவில் சைவ மதத்தினுடைய அடையாளம், அந்த திருநீர் வந்து சைவ மதத்தினுடைய அடையாளம். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த திருக்குறள் வந்து வேதத்தை தழுவி எழுதியது என்று ஒரு பொய்யான புணர்வை புணர்கிறார்கள். அப்ப இந்த பொய்யான ஒரு உரையை அவர்கள் ஒரு மேற்கோளாக காட்டும் பொழுது வேதத்தை தழுவி எழுதியது திருக்குறள் என்று சொல்லி இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அப்ப இது சைவ சமயத்தை சார்ந்ததல்ல, இது வைணவ சமயத்தை சார்ந்தது என்று சொல்ல வர்றாங்க. இவர்கள் வசதியாக இந்து என்ற சொல்லை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் என்ன பண்றாங்க இன்றைக்கு, அதனால தான் just make me understand genuine அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல நீங்க சொல்றீங்க, இல்ல எனக்கு நீங்க சொன்னது புரியல. அண்ணா மேடையில திருநீர் பூசப்பட்டிருந்தது, அது சைவம்ன்றீங்க. ஓகே, திருநீர் யாருடைய அடையாளம்? அதான் திருநீர் சைவம். திருநீர் யாருடைய அடையாளம்? ஆமா, சைவ அடையாளம். இவர்கள் சொல்லுவது என்னது, திருக்குறள் வந்து வேதத்தை ஒட்டி எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. வேதம் யாருடைய அடையாளம்? வேதம் வைணவம், ஆரிய மதத்தினுடைய அடையாளம். சார் வேதம் வைணவம். ஆமா, வைணவம் தான் வேதம். வேற எந்த இதுலயும் வேதம் கிடையாது. என்ன சார், எந்த இதுலயும் வேதம் கிடையாது. இந்த 4 வர்ணம் சனாதன தர்மம், வேதம் வேற எதுலயும் கிடையாது. வேதம் வந்து ஆரிய மதம். அப்ப இந்த ஆரிய மதத்தை நான் சொல்றேன், பேச விடாம ஊடால பேசக்கூடாது, அந்த பேச விடாம ஊடால பேசாதீங்க. ஓகே, இது ஆரிய மதம். அதனால தான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழகத்துல திருவள்ளுவருக்கு வந்து எந்த மத அடையாளம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு சித்திரத்தை வரைகிறார்கள். அதை ஜீவோலயே போடுறாங்க. அது எல்லா இடத்துலயும் இந்து மதமா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வந்து மேடம் கருத்து வராது. அப்ப அவங்கள வச்சு பேசுங்க. நான் பேசுறேன், அவங்கள பேச விட மாட்டேன் நானு. சார் உங்க கருத்து நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல நான் கண்ட்ரோல் பண்ணவா? பார்க்கலாமா சார்? அப்ப நான் சொல்றது கொஞ்சம் இல்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள பேசிட்டு எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு மேடம். ஆமா சார், புரியுது, எனக்கும் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? நானும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஏன் மேல பாஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? 2 பேரும் இங்க ஸ்டுடியோல இருக்காங்க, நடுவுல ஒரு வார்த்தை வருது, நான் இங்க கண்ட்ரோல் சொல்ல விடுங்க, என்ன சொல்ல விடுங்க. நான் தான் சொல்ல விட்டுட்டு இருக்கேன். வேணா சப்போர்ட்டிவ், நீங்க ஏன் மேல பாயறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, நான் இங்க தூரத்துல இருக்கறனால எனக்கு தெரியல. அவங்க பேசுறது இடைமறிக்கிறது எனக்கு கேக்குது, அதனால சொன்னேன் நான். ஓகே, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கு வெள்ளை உடையில அவரை வந்து திருவள்ளுவரா வரைஞ்சிருக்காங்க. அது வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உடையா இருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து காவி சாயம் பூசுறாங்க. இப்ப என்ன காவி சாயம் பூசுறாங்க? அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க? இது வேதத்தை தழுவி எழுதிய நூல்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவருக்கு நாமம் போட போறாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, சைவ சமயத்தை சார்ந்த சமணர் என்று சொல்லப்படக்கூடிய திருவள்ளுவரை இவர்கள் வேதத்தை பூட்டி நாமத்தை போட்டு இவர்கள் வந்து ஆரிய மதத்தை சார்ந்தவராக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். என்ற சாயத்தை இவர்கள் பூசிக்கொள்கிறார்களே ஒழிய இவர்கள் வந்து திருக்குறள்ல எந்த இடத்திலையும் திருவள்ளுவர் வந்து உலக பொதுமறையாத்தான் எழுதியிருக்காரே ஒழிய எந்த இடத்திலையும் எந்த மதத்தையும் சொல்லவில்லை. வேற யாரும் கேட்கல, நான் தான் கேட்கிறேன். இது வந்து சைவமா, இவங்க வந்து இது வந்து காவியா கருப்பா வெள்ளையான்னு இருந்தது, இவங்க வந்து திராவிடமா ஆன்மீகமான்னு இருந்ததை போய் இப்ப சைவமா வைணவமான்னு மாத்தி விட்டீங்க. இல்ல அதான் பண்ண போறாங்க. அல்டிமேட்டா இவர்கள் அதை பண்ணுவதற்கு தான் இந்த வேலையை பண்றாங்க. இல்ல உங்க கூற்றுப்படி சைவமும் சமணமும் ஒண்ணு. நான் ஒரு விஷயம், அது அப்படி சொல்ல முடியாது. சைவம் தனி, சமணம் தனி, ஆரிய வேதம் தனி, சைவமா ஜெயினிசம் தனி, சீக்கிசம் தனி. ஆமாமா, நீ அடுத்து ராம போட போறாங்க பாருங்க. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு மத அடையாளத்தை பூசி திரு பொன்ராஜ்
ஹிந்து மதத்தை பற்றி, ஹிந்து மதத்தில் இருக்கிற கடவுளை பற்றி ஒரு 25 குறள் சொல்கிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடின்றது இவர் எந்த மதத்தில் இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி தாமரை கண்ணான் உலகுன்னு இருக்குது. தாமரை கண்ணான் யார்? இதே மாதிரி இந்திரனை பற்றி சாலும் கரின்னு இருக்குது. அது யாரை பற்றி சொல்கிறாங்க? பற்றுக பற்றற்றான் பற்றனைன்னு சொல்கிறாரு. பற்றை விட்டுட்டு நீங்கள் வந்து உலகத்தில் சொன்னதுன்னு போதிச்ச சமயம் எது? எந்த மதம்? இறைவன் அடியை தொடருது அப்படின்னு சொல்றது எது? பிறவி பெருங்கடல்ன்றாரு. இந்த பிறவி வந்து நம்ம நீந்திட்டு அடுத்த இடத்துக்கு போகணும், அடுத்த சொர்க்கம் இருக்கு, மோட்சத்துக்கு போகணும்னு சொல்றாரு. இது எல்லாம் இது மாதிரி இன்னும் 100 இருக்கு. அந்த ஒரு இடத்துல மூதேவி ஸ்ரீதேவியை பற்றி சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து நஞ்சுண்டர் அவரை பற்றி சிவபெருமானை பற்றி சொல்றாரு. இத மாதிரி 100 உதாரணம் இருக்கு. பொன்ராஜ், நீங்க எந்தாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. இது நான் கொடுக்கிறேன் சார். இத பத்தி சமூகத்தை பத்தி நீங்க வச்ச ரூல்ஸ் நீங்களே ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் பொன்ராஜ் ஆரோக்கியமா விவாதம் பண்ணலாம். நான் சொல்றேன் மீற கூடாது. அவங்கள மீற விடல, உங்களை மீற விட மாட்டேன். என்னால கத்த முடியல. சாரி. கல்லூரிக்கு வாசல்ல இருக்கிற சார் இவ்வளவு நேரம் நீங்க தான் சார் பேசுனீங்க. என்ன சார் பண்ண சொல்றீங்க? மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரி வாசல்ல இருக்கிற திருவள்ளுவர் சிலையில விபூதியோட பூணூலோட காவியோடையில நீங்க நாமம் போடுறீங்கன்ற திறந்து வச்சது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்ப அவர் சொல்றாரு வைகாசி அனுஷம் அவர் பிறந்த நட்சத்திரத்தை விடுமுறை தினமாக அறிவிக்கணும், ஒவ்வொரு பள்ளியிலுமே அவர் வந்து கொண்டாடணும் சொன்னது யாரு? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அப்ப 65ல அப்ப இந்த எல்லா தமிழறிஞர்களும் அவரோட இருந்தாங்க. இப்ப திடீர்னு 67க்கு பிறகு அவர் வெள்ளையா மாறிட்டாரு. அவர்கிட்ட இந்த பூணூலை எடுத்துட்டீங்க. நீங்க யாருங்க முடிவு பண்றதுக்கு? திருவள்ளுவருக்கு நீங்க யார் முடிவு பண்றதுக்கு? அவர் இயல்பாக காவிதான். அவர் யாராலுமே பூணூலை போட்டு விட்டது யாரு? சைவமா வைணவமான்னு சொல்லிருக்காங்க. இந்து மதத்துக்குள்ளார எல்லாம் அடக்கம் சார். இந்து மதத்துல எல்லாம் அடக்கம். நான் சொல்றேன் வேண்டாம். இல்ல நம்மளால முடியாது. சாரி முடியல. நீங்க முடிச்சீங்க. இல்ல பொன்ராஜ் வந்து நவீன காட்வேல் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை நவீன காட்வேல் அவர் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாரு. வேதம்னா வெறும் வைணவத்துக்கு மட்டும் தான். வேதம் சைவத்துக்கு இருக்கு, வைணவத்துக்கு இருக்கு. என்னோட சிம்பிள் கேள்வி ரெண்டு பேரும் சொல்லுங்க. திருக்குறள் வந்தபோது இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி இருந்ததா? Thank you பொன்ராஜ் சார். இல்ல திருக்குறள் எழுதின காலத்துல இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் இருந்ததா? திருக்குறள் வந்து வர்றதுக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்டியானிட்டி, 2200 வருஷம் முன்னாடி தான் கிறிஸ்டியானிட்டி வந்திருக்கு. 1500 வருஷம் முன்னாடி தான் இஸ்லாம் வந்திருக்கு. திருக்குறள் எழுதிய போது இறைவன் என்று சொன்னாலே அவர் இந்து கடவுள் தான். இதை இவங்க அவங்களுக்கு வேணுகிற அளவுக்கு அவங்க, ஏன்னா இறைவன் அவர் யாரும் சொல்லாதனால எந்த கடவுளையும் சொல்லலன்னு அவங்க ஒரு புது ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இது நவீன காடுவேல்கள் பண்ற வேலை. ஆக மட்டும் திருவள்ளுவர் வந்து ஒரு முழுக்க இந்து துறவி, மாற்று கருத்து இல்லை. சபாபதி மோகன் திருநெல்வேலியை சேர்ந்த அவங்க கட்சி எம்எல்ஏவே காவி உடை தான் போட்டிருக்காரு. அதுக்கும் சேர்த்து அண்ணன் பதில் சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஸ்ரீராம் மேலயோ மற்றவங்க மேல எல்லாம் ஒண்ணும் கோபம் இல்ல. ஆனா ஸ்ரீராம் சொன்னாரு நான் வந்து வடிவேல் மாதிரியும் பேஸ்மெண்ட் வீக் அந்த ஸ்பீச் மட்டும் தப்பா நினைக்காதீங்கண்ணே. இல்ல சொல்றேன் கேளுங்க. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க ஸ்ரீராம் சார் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். வடிவேல் உதாரணத்தை எனக்கு சொன்னீங்க பாருங்க. இதத்தான் 2000 வருஷமா நாங்க வீக்கா இருக்கணும்னு சொல்றீங்க. இந்த கருப்பா இருக்கிற சபாபதி மோகன் என்னைக்குமே வீக்கா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. நான் நினைக்கலங்க. பொது தொகுதிக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லுவவங்க போய் கேளுங்க. நீங்க ஏன் பொது தொகுதிக்கு ஆசைப்படுறீங்கன்னு யாரு கேட்டாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ஏங்க நம்ம ஆள்ற ஆட்சியில இப்படி இந்த மாதிரி பேசுறீங்கன்னு நீங்க அங்க போய் கேட்கணும். ஒரு அமைச்சரை ஏன் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி திட்டுன்னு நீங்க அவரை கேட்கணும். அவர்கிட்ட நீங்க அந்த கேபினட்ல இருந்து நீங்க அவரை ஒதுக்கணும். நீங்க என் மேல கோவப்படாதீங்க, அவர் மேல கோவப்படுங்க. ஓகே சபாபதி நெறியாளர் எனக்கு கோவமே கிடையாது. ஏன்னா ஸ்ரீராமும் இன்னொருத்தரும் பேசினாங்க பாருங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரம். நாங்க வந்து உதயநிதி அவர்கள் இந்து மதத்தை ஒழிப்போன்னு சொல்லல. நீங்க ஆன்மீகத்துக்கு நாங்க எதிரானவர்கள் அல்லன்னு தான் நான் சொன்னேன். இந்து மதவெறிக்கு சனாதனம் என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றான் பாருங்க, அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். சனாதனம் என்பது சாதி வேறுபாடு சுட்டிக்காட்டுவதுதான் சனாதனம். உதயநிதி என்னைக்குமே இந்து மதத்தை ஒழிப்போன்னு பேசல. ஸ்ரீராம் தயவு செஞ்சு திசை திருப்பாதீங்க. இந்து மதத்தை ஒழிப்போன்லாம் பேசல.
சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னீங்க. ஆனா நீங்க அழகா சொல்லிட்டீங்க. வடிவேல் உதாரணம் சொன்னீங்க பாருங்க. இத கேட்கிற லட்சம் பேர் சபாபதி மோகன் எம்எஸ்சி பிஹெச்டி 20 நாடுகளுக்கு போய் 10 பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணி துணைவேந்தரா வந்தாலும் இன்னமும் ஸ்ரீராம் போன்றவர்கள் சபாபதி மோகனை வடிவேலாகத்தான் நினைக்கிறார்கள். இந்த நினைப்பு வடிவேல் உயர்ந்தவர் சார். அவரே நினைப்பு எவ்வளவு பெரிய காமெடியன். இல்ல காமெடி இல்ல இது காமெடி கிடையாது. இல்ல வடிவேல்னு சொன்னதை நீங்க பெருமையா நினைக்கலாம் சொல்றேன். இல்ல சபாபதி மோகன் வடிவேல் மாதிரி தான் இருக்கணும், காமெடி தான் இருக்கணும், அவெல்லாம் படிச்சு வீசி ஆயிடக்கூடாது அப்படிங்கறது தான் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க உதயநிதி வந்து இதத்தான் எடுக்கிறாரு. ஸ்ரீராம் வேற உதாரணம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா சபாபதி மோகன் வடிவேலோட கம்பேர் பண்ணாரு பாருங்க. வடிவேலுவாத்தான் இவன் இருக்கணும், இவெல்லாம் பெருசா படிச்சிடக்கூடாது, வீசி ஆயிடக்கூடாது. அதுதான் சனாதனம் மிஸ்டர் ஸ்ரீராம். அதுதான் டெஃபினிஷன் என்ன? நான் பகுத்தறிவு என்ன? நான் யாரா சொல்றது கேட்க மாட்டேன். நான் பகுத்தறிவு பாப்பேன். எது கரெக்ட் எது தப்புன்னு நான் பிளைண்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நீங்க வெறும் பேச்சு மட்டும் தான் பேசுறீங்க. நீங்க பகுத்தறிய மாட்டேன்றீங்க. தமிழகத்தில் எடுபடுமா காவி அரசியல் அப்படின்னு விவாதித்து வருகின்றோம். எல்லாருடைய நிறைவு கருத்துக்களையும் கேட்கறதுக்கான நேரம். திரு பொன்ராஜ் உங்கள்கிட்ட தொடங்கி. அதாவதுங்க, ஒரு நாட்டில் என்னைக்கு வந்து அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த அரசியலிலே வந்து மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான கொள்கைகள், மக்களை முன்னேற்றப்படுத்துவதற்கு, வளப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து அந்த நம்பிக்கையை பெற்று பதவிக்கு வர வேண்டுமே ஒழிய மக்களை பயமுறுத்தி, மக்களை பிரிவுபடுத்தி, பிளவுபடுத்தி, மதத்தால், ஜாதியால், இனத்தால், மொழியால் பிரிவுபடுத்தி அதன் மூலமாக அரசியலுக்கு வரும்பொழுது தான் இங்கு வந்து அனைத்து நம் முன்னோர்கள் அனைவருமே வந்து காவிமயப்படுத்துகிறார்கள், ஜாதியப்படுத்தப்படுகிறார்கள். தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், உழைத்த தலைவர்கள் அத்தனை பேருமே ஜாதியை அடையாளத்தோடு அழைக்கப்படுகிறார்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஜாதி பாராமல், மதம் பாராமல், மொழி பாராமல் மக்களுக்காக உழைத்த முன்னோர்கள் எல்லாமே இன்னைக்கு ஜாதியாலையும் மதத்தாலையும் இன்னைக்கு கம்பு கூண்டுக்குள்ள, இரும்பு கூண்டுக்குள்ள வைத்து இன்னைக்கு வழிபட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. காரணம், அரசியலில் இந்த மதத்தையும் ஜாதியும் கலப்பதால் தான். எனவே இந்த மதத்தை ஜாதியை கலந்து அதன் மூலமாக மக்களை ஒருமைப்படுத்தி, ஒற்றுமைப்படுத்தி, இல்லை பயமுறுத்தி, ரெண்டு விதத்தில் ஓட்டுவாங்களா. ஒன்று பயமுறுத்தி ஓட்டுவாங்களா, இன்னொன்று வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஓட்டுவாங்களாம். இன்ஸ்பயர் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு அங்கே சரக்கு ஒன்றும் இல்லை. அதனால் மக்களை பயமுறுத்தி ஓட்டு வாங்கணும் என்பதற்காக இவர்கள் வந்து திருவள்ளுவருக்கு சாயம் பூசுகிறார்கள், அப்துல் கலாமுக்கு சாயம் பூசுகிறாங்க, எம்ஜிஆருக்கு இப்போ சாயம் பூச ஆரம்பிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இப்படி எல்லாமே தமிழகத்தினுடைய முக்கியமான ஆளுமைகள் அனைவரையுமே இவர்கள் சாயம் பூசி திமுகவுக்கு எதிராக திருப்புகிறார்கள், திராவிட கட்சிகளுக்கு எதிராக திருப்புகிறார்கள். அதிமுகவை காலி பண்ணி பிஜேபி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்களே ஒழிய இவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10 எம்பி சீட்டு கிடைக்கணும், இதுதான் இவர்களது எண்ணம். அப்ப இது இப்படி அரசியலுக்காக இவர்கள் செய்யக்கூடிய செயல் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள். இவர்களது கபட வேடம் கண்டிப்பாக வெளிப்படும், புலப்படும். அரசியல் கட்சிகள் அவியலா செய்யும், அரசியல் தான் செய்யும், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இவர் சொல்ற மாதிரி இவர் வந்து மதத்தை யாரும் இங்க மதத்தை பயன்படுத்தல. இஸ்லாமியர்களுக்கு தான் நாட்டின் உள்ள வளன்களில் முதல் உரிமை கொடுக்க வேண்டும் சொன்னவர் திரு மன்மோகன் சிங். அவரை ஏற்றுக்கொள்கிறாரா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு மன்மோகன் சிங் சொல்வதற்கு கட்டாயத்தினால காவியை நீங்க கருப்படிக்க ட்ரை பண்ணீங்கன்னா காவியிடம் மக்களிடம் சென்று காவி நிறத்தை அவர்கள் நினைவுபடுத்த கட்டாயம் இன்னொரு கட்சிக்கு இருக்கு. நீங்க வந்து இஸ்லாமியர்கள் பக்கமே போவீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் பக்கமே போவீர்கள் என்று சொன்னால், இன்னொரு கட்சி இந்துக்களும் இங்க இருக்கிறார்கள் என்று நினைவூட்டுறாங்க. நீங்க செய்வது அரசியல் என்றால் இதுவும் அரசியல், நீங்கள் செய்வது வந்து கரெக்ட் என்றால் இதுவும் கரெக்ட். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், சபாபதி அண்ணனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் அதை ஒப்பிட்டேனே தவிர அது அவர் பர்சனலா அவருக்கு நான் அதை சொன்ன மாதிரி அவர் பேசுவதை நான் ஏற்கவில்லை. அப்படி அவர் ட்ரை பண்றாரு. அவருடைய கருத்தை இப்பவும் சொல்றேன், பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஓகே, ரைட். திமுகவை பொறுத்தவரையில் 67 தொடங்கி என்றையிலேருந்து வந்தாங்களோ அதிலிருந்து அவங்க வந்து உண்மைக்கு மாறான விஷயங்களை, வரலாற்று திரும்புகளை, ஏதோ ஹிந்துன்னா வேற, தமிழன்னா வேற, ஹிந்து பண்டிகை வேற, தமிழன் பண்டிகை வேற, பொங்கல் கூட தமிழன் பண்டிகை தான், ஹிந்து பண்டிகை இல்லை. ஏங்க பொங்கல்ன்றது மகர சங்கராந்தி ஒவ்வொரு இது இந்தியாவில் இருக்க அஸ்ஸாமில் தொடங்கி எல்லா மாநிலத்திலையும் இதே தை மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு பேரில் நடத்துகிறாங்க. அது சூரியனை வழிபடுற எல்லா மக்களும் இயற்கையை வழிபடுறது, இதெல்லாம் ஹிந்து மதத்தினுடைய அங்கம்.
இவங்க ஏதோ இந்த ஒரு ஒரு கருத்தியல் இருக்கு இல்லையா, ஒரு நெரேட்டிவ். இவங்க வந்து இது திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தது. இது அந்த காலம் இல்லை, 67 இப்போ 2024 எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு தோல்வி கிடைக்குதோ அரசு ஆட்சியிலையோ அல்லது மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் அன்பாப்புலர் ஆகுறாங்களோ, நான் சொல்றேன் இன்னொரு வடிவேலுடைய ஜோக் கூட வரும். ஒரு படத்துல வந்து போவார் இல்லையா, நீங்க போய் கெட்டு சீரழிஞ்சு பட்டணத்துக்கு போய் வீணா போயிடுவ, கடைசியா அந்த பொட்டியை திறந்து பாருன்னுவாரு. அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க இந்த கத்தி ஏதாவது ஹிந்தி, சம்ஸ்கிருதம், சுயாட்சி, மாநில சுயாட்சி, எங்க 18 வருஷம் ஆட்சியில மத்தியில் ஆளுங்கட்சியில இருந்தாங்க. அப்பெல்லாம் அதை பத்தி கவலைப்படல. மத்தியில் இருந்த அப்பெல்லாம் இவங்க 54 வருஷத்துக்கு முன்னாடி ராஜமன்னார் கமிட்டி போட்டாங்கல்ல, அந்த பரிந்துரைகளை வந்து இவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் கொண்டு வரல. ஆனா எப்பெல்லாம் தோல்வி வருதோ அப்ப உடனே இந்த கத்தியை எடுத்துக்க, துருப்பிடிச்ச கத்தியை எடுத்துக்க வேண்டியது. அதனால இதெல்லாம் இப்ப மக்கள் உஷாரா இருக்காங்க. ஏன்னா சனாதனத்தோட சம்பந்தப்பட்டது ஜல்லிக்கட்டு என்பதை மக்கள் இன்னைக்கு சொல்றான், நான் சொல்லல, மக்கள் சொல்றேன். ஏன்னா கோயில் காலை அவுத்து விடுறாங்க, சம்பந்தம் இல்லாம வந்து சனாதனம் இல்லாம ஜல்லிக்கட்டு இல்ல, சனாதனம் இல்லாம தமிழன் இல்ல, சனாதனம் இல்லாம ஹிந்து இல்ல, நீ சனாதனத்தை ஒழிப்ப அப்படின்னு சொல்றது நீ தைரியம் இருந்தா நேரடியாக நீங்க சொல்லுங்க. இல்ல பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம அலையணும், அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும். சபாபதி மோகன் ஒண்ணு இல்ல, நாங்க இப்ப இந்த 2 வருஷம் இதுக்கு முன்னாடி ஆண்டது சேர்த்து 40 தங்கத்தேர் கோயில்ல விட்டுருக்கோம், 120 வெள்ளித்தேர் விட்டுருக்கோம். இந்த 2 வருஷத்துல 50,000 கோயிலுக்கு 1 லட்சங்கிறது 2 லட்சமா கொடுத்திருக்கோம். கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 பூசாரிகளுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் நாங்க சம்பளம் அதிகமா கொடுத்திருக்கோம். இப்ப நான் எனக்கு முன்னாடி பேசின இவங்க 2 பேருடைய நோக்கம் என்னன்னா, திமுக இந்துக்களுக்கு எதிரி என்று சித்தரிக்கிற முயற்சி இருப்பாருங்க, அது நடக்காது. சமயபுரம் கோயிலுக்கு நாங்க தான் தங்க கோபுரம் அமைச்சோம். எனவே இந்துக்களுக்கு எதிரி என்று சித்தரிக்கிற முயற்சி எடுபடாது என்பது என்னுடைய கருத்து. நான் ஒண்ணே சொல்றேன், வடிவேல் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு ஸ்ரீராம் மேல கோபம் இல்ல, என்னுடைய நண்பர் தான். இன்னொருத்தர் சொன்னாரு பெட்டியை திறந்து பார்த்தா கத்தி இருக்குன்னு சொன்னாரு பாருங்க, கரெக்ட். நாங்க இன்னமும் முடித்திருத்தவனாவே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் பாருங்க, பாத்தீங்களா? அதுதான் சனாதனம். ஆனால் சபாபதி மோகன் திராவிடம் நாங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்ல, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் இல்ல, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்ல. ஆனால் பெட்டியை திறந்தால் கத்தி இருக்கிறது. நான் மறுபடியும் பார்பர் வேலை செய்யணும்னு எனக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க ஐயா. இத ஊர் உலகம் எல்லாம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோட்டாவுக்கு கீழே நீங்க ஓட்டு வாங்குவீங்க. பொட்டியை திறந்தா கத்தி இருக்கும். பார்பர் வேலை செய்யணுமா நாங்க? முடிங்க. தேங்க்யூ. நான் அதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. நான் 20 ஏப்ரல் மாசம் தேர்தல் நாள் வரைக்கும் இந்த விவாதம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 பேருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.